ஓம் நமச்சிவாய, வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 12 ராசிகளில் இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு யோகம் தரும் அதிர்ஷ்ட குறிப்புகளை பற்றி பார்ப்போம். ராசி சக்கரத்தில் மேஷத்தில் ஆரம்பித்த 6வது ராசி கன்னி. 150 முதல் 180 வரையிலான சக்கரத்தின் ஆரங்கள் இதில் அடங்கும். கன்னிராசிக்கு புதன் அதிபதி. இந்த ராசியில் வலிவில் சென்று நட்பை சேர்ப்பதில் வல்லவர்கள். நவக்கிரகங்களில் தன்னுடைய ராசியில் உச்சமடைவது புதன் மட்டுமே. ஆகவே இந்த ராசியினர் தங்களின் திறமை மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற நிலையில் தமக்குத்தாமே மகுடம் சூட்டிக் கொள்வார்கள். அதேபோல் சுற்றி நடக்கும் அவலங்களை தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள். பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவார்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்ய விரும்புவார்கள். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி. அதனால் உற்சாகமாக பேசுவீர்கள். உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகளால் மற்றவர்களின் வாழ்க்கையை நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதி. எனவே உங்களின் அறிவுத்திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீர்கள். உடல் உழைப்பு குறைவாக இருக்கும். இந்த ராசியினர் பெரும்பாலும் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள். கோபம் வந்தாலும் வந்த வேகத்தில் காணாமல் போய்விடும். ஆனாலும் அந்த சிறு கோபத்தால் நட்பை இழந்து விடுவார்கள். கன்னிராசியின் முதல் 3 நவாம்சங்களுக்கு உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள் சூரிய திசை. அடுத்த ஹஸ்த நட்சத்திரம் 4 நவாம்சங்களை சந்திர திசை. கடைசி சித்திரை 1, 2ஆம் பாதங்கள் 2 நவாம்சங்களுக்கும் செவ்வாய் திசை இருக்கும். இவர்களின் பால்ய பருவம் பாலாரிஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு. சனியும் சுக்கிரனும் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு. ராசிநாதன் புதன். அவரே இந்த ராசிக்கு 10க்கு உடையவராக திகழ்கிறார். ஆகவே கன்னிராசியினர் புத்தி ஜீவியாக பணம் ஈட்டி பெருமை அடைவார்கள். சிரமஜீவியாக மாறமாட்டார்கள். சனியின் தொடர்பானது தொழில் கல்வியை அளிக்குமே தவிர உடல் உழைப்பாளியாக மாற்றாது. படகில் பயணம் மேற்கொள்ளும் கன்னிப்பெண் இந்த ராசியின் அடையாளம். அவள் கையில் பந்தம் இருக்கும், மற்றொரு கையில் நெற்கதிர் இருக்கும். இது நர ராசி. நாகரிகமான ராசி. உணவுக்கு நெல்லும் செயல்பாட்டுக்கு வழிகாட்ட வெளிச்சமும் இருப்பதால் அறியாமையில் மூழ்கி அல்லல் படாமல் வெளிச்சத்தில் வாழ்க்கையில் வெற்றியை எட்ட இயலும். பதற்றமில்லாமல் நிறைமனதோடு வாழும் வாழ்க்கை அமையும். பெண்களுக்கே உரிய வெட்கம், எல்லோரும் தன்னையே கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம், மென்மையான போக்கு, விவசாயத்தில் ஈடுபாடு ஆகிய பண்புகளை இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் காணலாம். புதன் 50 பூதங்களின் நலத்தை சுட்டி காட்டுவதால் பொறுமையும் அசையாத நம்பிக்கையும் எடுத்த காரியங்களை முடிப்பதில் உறுதியும் தென்படும். ஜாதகத்தில் கல்விக்கு காரகனான புதன் பலம் பொருந்தி இருந்தால் இந்த ராசியினர் அறிஞனாகவும் விஞ்ஞானியாகவும் இருப்பார்கள். சுக்கிரன் உச்சனாக இருந்தால் செல்வந்தனாகவும் உலக சுகத்தில் தலைப்பவனாகவும் இருப்பார்கள். ஆற அமர யோஜனை செய்து செயலில் இறங்கும் இயல்பு இருக்கும். இவர்களுக்கு பிறரது உதவியின் மூலம் தன் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் மனம் இருக்கும். அதே நேரம் எவரிடமும் அளவுக்கு மீறிய நெருக்கத்தை வைக்க மாட்டார்கள். சுயநலத்தை ஒட்டி பொதுநல செயல்பாட்டில் அளவோடு இறங்குவார்கள். பணம் செலவழிப்பதில் சுணக்கமும் சேமிப்பதில் அளவு கடந்த ஆர்வமும் இருக்கும். தனக்கு நிகரான ஒருவனை புகழ்வது இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களில் சிலரிடம் பிறரின் குறைகளை பெரிதாக்கி அதன் மூலம் தனது பெருமையை பெருக்கும் எண்ணம் இருக்கும். குழந்தைகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். மனைவி, தாய் போன்றவர்களிடம் நெருக்கம் அளவோடு இருக்கும். குறைந்த குழந்தை செல்வம் இருக்கும். இவர்களுக்கு சுக்கிரன், சனி, புதன் ஆகியோரின் திசைகளில் முழு தேவைகள் பூர்த்தியாகிவிடும். சனி பலம் பெற்று இருந்தால் செழிப்பாக வாழ்வமையும். சுக்கிரனுக்கோ புதனுக்கோ நீசவங்கம் இருந்தால் மக்கள் தலைவனாகவோ செல்வச்சீமானாகவோ அரசனாகவோ மந்திரியாகவோ இருந்து புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் புதன் நீசனாகவும் சனி பலமிழந்தும் சுக்கிரன் மௌட்டியம் அடைந்தும் தென்பட்டால் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவராக மாறும் நிலையும் ஏற்படலாம். 4க்கும் 7க்கும் அதிபதி குருவாக இருப்பதால் வீடு, வாகனங்கள், வெளிநாட்டு வர்த்தகம் போன்றவற்றில் இழப்பை சந்திக்க வாய்ப்புண்டு. தாய் வீட்டின் உதவி, மாமனின் அரவணைப்பு ஆகியவற்றை துறக்கவும் நேரிடலாம். கன்னிராசிக்காரர்கள் கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். அதனால் அவ்வளவு சீக்கிரம் தனியாக போய் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் அவர்களுக்கு தோன்றாது. இருக்கும் வீட்டிலேயே சிறு மாறுதல்களை செய்து கொள்வார்கள். இந்த ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. இவர்கள் பும் புதாய நமக, சும் சுக்ராய நமக, சும் சனீஸ்வராய நமக என்று சொல்லி புதன், சுக்கிரன், சனி பகவான் ஆகிய 3 மும்மூர்த்திகளையும் வணங்கலாம். அப்படி வணங்கி வந்தால்
மிகவும் சிறப்பை கொடுக்கும். வாரம் ஒரு முறையாவது அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று நவக்கிரக சந்நிதியில் புதனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய பால் வாங்கி கொடுத்து அவரை வணங்குவதால் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் பொங்கி பெருகும். ஆகவே இத்தகைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்கள் வழிபாட்டு முறையையும் மாற்றிக்கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு பலவிதமான யோகம் கிடைக்கும் என்பது உண்மையாகும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.